பரஃப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கட்டும். நீங்களும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க, நானும் உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். அஃப்ரா குட்டி துவா பண்ணிப்பீங்களா? அச்சோ, ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க, அங்கே பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். சரி, அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க. அஸ்லாம் வலைக்கும். மாஷா அல்லாஹ். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அஃப்ரா குட்டி அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. இங்கே பார்த்து சொல்லு தங்கம். சொல்லுங்க ஹாப்பி அப்படின்னு சொல்லுமா. ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க மறுபடியும். ஹாப்பி நியூ இயர். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். இங்கே 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 தங்கம். ஹாய் உப்பா கூட எல்லாருக்கும். உப்பா கொடுத்துரு, அப்படி கொடுத்துரு. அம்மாடி அஃப்ரீனே. அஃப்ரா அஃப்ரா இது அக்கா சொல்லுவா. சொல்லுமா. ஹாப்பி நியூ இயர். நீ சொல்லுமா. அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க தங்கம். ஹாய் சொல்லு. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சலாம் சொல்லவே இல்லை எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னம்மா சொன்ன அக்கா? நீ சொல்லு. அஸ்லாம் வலைக்கும். அக்கா மாமாவா? கண்ணாடி போடுங்க பாப்போம். காந்தி தாத்தா போடுங்க பாப்பா, கண்ணாடி போடுங்க. போடுங்க தங்கம். காட்டு போட்டு விடுறேன். அடங்காத. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஜவ்வரிசி பாயசம் செய்வோம்ல, அதுதான் செய்ய போகிறேன். அஃப்ரீனத்தா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த பாயசம்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கேட்டாங்க, யாசு பாயசம் சாப்பிடணும் போல் இருக்குது, செஞ்சு தரியான்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது நம்மளால் செய்யாமல் இருக்க முடியுமா? உடனே வந்துட்டு கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன்னா அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா பாலில் ஜவ்வரிசி வேக வச்சோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். இந்த அடுப்பில் வந்துட்டு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாலையும் காய வச்சுட்டேன். ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் சேமியாவும் போடுறதுக்காக சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அப்படியே ஜவ்வரிசி ஒன்றாவே வேக வைக்கிறாங்க, ஆனால் வந்துட்டு தெரிஞ்சு போக மாட்டேங்குது. ஆனால் எனக்கு எப்பயுமே தெரிஞ்சு போயிடும். இங்கே வந்துட்டு பாலில் வந்துட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம், வாசனை நல்லா இருக்கும்ல. அதனால தான் ஜவ்வரிசி வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயை காய வச்சு ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் இருந்துச்சா, அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நட்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சுல்ல, அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வைங்களேன், பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு சேமியாவை நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக் பண்ண விடலாம். சேமியா நல்லா வெந்து வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்துட்டு ஜவ்வரிசியில் வந்து தண்ணி இருக்கும்ல, அதை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் குயிக்காக பாயசம் செய்வேன். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஜவ்வரிசியை வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஜவ்வரிசி வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கடைசியில் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்க்கறத விட லாஸ்ட்டாக சேர்த்தோன்னு வைங்களேன், அதோட வாசனை வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நட்ஸையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அஃப்ரீன் பாப்பாவுக்கு வந்துட்டு பாயசம் எப்பயுமே ரொம்ப ஃபேவரெட்டு. ஸ்மெல் வந்தோடனே கிச்சன் சைடு வந்துட்டு என்ன பாயசமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு என்னமோ பயம் அதை தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செம்ம டேஸ்டியாக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். யாராவது ஒருத்தவங்க ஆசைப்பட்டு கேட்கும் போது செஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதுவும் நமக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்க கேட்கும் போது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணுன்னு தான் தோணும். அதுவும் அவங்க டவுனாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுக்கலாம்ல, அப்படி தான் நான் நினைப்பேன் மோஸ்ட்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.